அனைவருக்கும் வணக்கம். கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களும் நாளை சேலத்தில் நடைபெற இருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்க இருக்கிற அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள போவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதிமுகங்கிற பேரியக்கமானது ஒரு சர்வாதிகாரிகளுடைய கையில பிடிபட்டுருச்சு. அங்கே தொண்டர்களுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது, அங்கே உரிமையும் இல்லை. அதையெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுன்னு சொல்லிவிட்டு அந்த குழுவை ஆரம்பித்து எப்படியாவது தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுத்து நம்ம கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு தர்ம யுத்தத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தான் வரணும் அப்படிங்கிறதுல நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் பிஜேபி விட்டு கொடுத்து பேசுனது கிடையாது. செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் சொல்றதும் அப்படித்தான். நாங்கள் பிஜேபியோடு நாங்கள் சுமூகமான முறையில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், அந்த வார்த்தையை தான் சொல்றாங்க. அதற்கடுத்து குறிப்பா நீங்க இரட்டை இலை சின்னத்தில் போட்டிடுவீங்களா தனி சின்னத்தில் போட்டிடுவீங்களா கேட்கும் போதும் ஐயா அவர்கள் சொல்ற ஒரே பதில், நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில் கண்டிப்பாக போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்சியினுடைய கொடி பெயர் சின்னம் பயன்படுத்துவது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் புகழேந்தி அவர்கள் ஒரு வழக்கு ஒன்றை தொடர்ந்துருந்தாங்க. டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்காங்க. புகழேந்தி அவர்கள் நீங்க தேர்தல் ஆணையத்தை நாடலாம், தேர்தல் ஆணையம் சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு. கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 35 வருவாய் மாவட்டங்களில் ஒரு ஆலோசனை கூட்டமே நடத்தி முடிச்சிட்டாரு. இந்த ஆலோசனை கூட்டங்களில் கழகத்தினுடைய தொண்டர்களாக இருந்தாலும் சரி பொதுமக்களும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்ததை நாம கண்கூடா பார்த்திருப்போம். ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய செயல்பாடு நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வருதுதான் நமக்கு நல்லா தெரியுது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாத ஒரு அரசியலை தமிழகத்தில் எந்த அரசியல்வாதியும் முன்னெடுக்க முடியாதுங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் தொண்டர்கள் மேல் வைத்திருக்கும் மரியாதை, தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மேல வைத்திருக்கும் அந்த பாச பிணைப்பு தான் முக்கிய காரணமா பேசப்படுகிறது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் பணிவானவர், பண்பானவர், எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தகுதியுள்ள ஒரு ஆளுமை தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுகங்கிற பேரியக்கத்தை உடைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தாரு. அம்மா அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் போது போட்டியிடும் போதும் கூட்டணி கட்சியினர் எப்போ அம்மா வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளா தேடுறதுக்கு ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டுற சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை தமிழகத்துல எந்த இடத்திலுமே சீராகவும் இல்லை, யாரும் மதிக்கக்கூடியதாகவும் தெரியல. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடும் போது இரட்டை இலை சின்னம் கையில இருந்துமே கிட்டத்தட்ட 64,000 வாக்குகள் வித்தியாசத்துல இரட்டை இலை சின்னமானது தோற்கடிக்கப்பட்டது. இது நம் கண்முன்னே பார்த்ததுதான். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையே எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நிராகரிச்சிட்டாங்கிறது நமக்கு கண்கூட பார்க்க முடிகிறது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறோங்கிறத ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்புல தான் டிடிவி தினகரனோடு இணைந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செயல்படுகிறாங்க. பிஜேபி ஆனது எத்தனை சீட்டுகள் கொடுத்தாலும் சரி அத்தனை சீட்டுகளையும் நம்ம வெற்றி பெற வேண்டுங்கிற எண்ணத்துல இன்னைக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் ஐயா ஓபிஎஸ் மேல மரியாதை வச்சு அவர்களுக்கு ஓட்டு போடுற சூழ்நிலைக்கு உருவாக்கிட்டாங்க. தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக 10.5% ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு கொடுத்துட்டு இந்த தென் மாவட்ட மக்கள் வஞ்சித்த எடப்பாடி பழனிசாமியை தென் மாவட்ட மக்கள் ஏற்பதற்கு தயாராகவும் இல்லை. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அடிப்படை தொண்டன் தர்மர் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்ததுனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் உருவாகுங்கிறது நமக்கு கண்முன்னே தெரியும். ஒரு தொண்டனுக்கு ஒரு உயர் பதவியை கொடுத்ததை எடப்பாடி பழனிசாமினால ஏத்துக்கிற முடியல. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தர்மருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு நாங்கள் பெருமை. அதனால ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு நாங்கள் எங்களால் முயன்றதை நாங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த முறை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த இடத்துல ராமநாதபுரத்தில் யார் நின்றாலும் நாங்கள் வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாமே பேசிக்கிறாங்க. நாளைக்கு நடக்க இருக்கிற இந்த பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவரும் கலந்து கொள்ள போறான்னு சொல்லிட்டு தகவல் வெளியானது. இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவலா நம்ம கட்சியினுடைய தலைமையில் இருந்து இன்னும் வெளிவரல. ஆனால் கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேலம் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்குவாங்கிறது தெரிய வருகிறது. இன்று பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூர்ல ஒரு வாகன பேரணி நடத்த இருக்கிறாங்க. அதற்கு ஏகப்பட்ட பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கிறது.
தமிழக அரசியல் வரலாற்று களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஐயா ஓபிஎஸ் அவர்களை நீக்கிவிட்டு அரசியல் செய்ய முடியுமா அப்படிங்கிறது முடியாத காரியம் தான். இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கையில் வந்து தொண்டர்களும் பொதுமக்களும் வந்து பக்கபலமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 88 மாவட்ட செயலாளர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவருக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க. தலைமை கழக நிர்வாகிகளுமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் தேதியும் அறிவிச்சாச்சு. இந்த தேர்தல் வந்து எப்போ நெருங்கும், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிப்பாட்டு வேட்பாளர்களுக்கு வந்து நாம் எந்த விதத்திலாவது ஓட்டு போட்டு அவர்களை வெற்றியை பெற வைக்கணும் அப்படிங்கிறதுல பொதுமக்கள் வந்து குறியா இருக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆளுமை கண்டிப்பாக இந்த முறை வெல்லும். பணி செய்வோம், களம் காண்போம், வெற்றி அடைவோம். நன்றி, வணக்கம்.